ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பர் போய்ட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுடைய ரேட் என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ராக்ஸியும் அவைலபிள் இருக்குது. ப்ராக்ஸியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபர் ப்ரைஸ்லேயே இருக்குது. அப்புறம் ஆர்டிபியும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எது வேணுனாலும் சரி வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மட்டும்தான் ஒர்க் ஆகும், நார்மல் கால் ஒர்க் ஆகாது. இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து புதுசாக ஒரு வெப்சைட் வந்துருக்கு. புதுசாக அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. வெளியில் வந்து வேறு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ரேட்டு சொல்கிறாங்க. 10,000 வரைக்கும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். அவங்களே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் பேர்லேயே ஓன் ஐடியா வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அதில் மினிமம் வந்து $5 வந்து மினிமம் ஏர்ன் பண்ண முடியும். மேக்ஸிமம் $10 வரைக்கும் பண்ணலாம். நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? லைவாகவே வந்து நான் ப்ரூஃப் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். இந்த வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் வேணும்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இது யூஎஸ் கிடையாது, இந்தியா தான். நம்ம இந்தியாவிலே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ப்ராக்ஸி ஆர்டிபி எதுவும் தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, க்ரோம் ப்ரௌசர் வந்து இப்போ அப்டேட் பண்ணதுனால நிறைய எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. உதாரணத்துக்கு வந்து எம்டெக் ஷூட் வந்து ஒர்க் ஆகலை. அப்புறம் ஒரு சில ஆட் பிளாக்கரு, ஒரு சில எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து வேலை செய்யவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சுத்தமாக வேலை செய்யாமல் இருக்கிறதுனால நம்மளால் வந்து இப்போ எம்டெக் க்ரோம் ப்ரௌசரில் சரியாக ஒர்க் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் ஒர்க் பண்ண முடியல ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து 151 வரைக்குமே வந்து இருக்குது. நமக்கு வந்து 125ல் எல்லா எக்ஸ்டென்ஷனும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வெர்ஷனே வந்து லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸோடு நமக்கு ஒரு ப்ரௌசர் கிடச்சா எப்படி இருக்கும்? ஸோ அதை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்ன ப்ரௌசரு, இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ கம்பெனி. ஓகேங்களா? ஜியோ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஜியோ நல்லா ஃபேமஸான கம்பெனி தான். அவங்க வந்து ஜியோஸ்பேர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இருக்கும், நார்மலாக உங்களுக்கு வந்து விண்டோஸ்லேயும் ஒர்க் ஆகும். விண்டோஸ் 7ல் ஒர்க் ஆகாது. விண்டோஸ் 10, 11 இதில் தான் ஒர்க் ஆகும். விண்டோஸ் 7 வச்சுருக்கவங்க நீங்கள் வந்து இந்த ஜியோஸ்பேர் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஜியோஸ்பேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோஸ்பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜியோஸ்பேருங்கிறது வந்திருக்கு. இது வந்து விண்டோஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து விண்டோஸ்க்குன்னு கொடுத்துருக்குற ஜியோஸ்பேர் ப்ரௌசரு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆப் ஸ்டோர் மூலியமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். இப்போது டைரெக்டாகவும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. உங்கள் சைடு ஸ்பீடு அந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கோ டு இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து லொக்கேஷன் கேட்குறாங்க. ஸோ லொக்கேஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஜியோஸ்பேர் இன்ஸ்டாலன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நேராக என்ன எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய ஸ்டோர் பேஜுக்கு வரும். இங்கே வந்து ஸ்டார்டிங் டவுன்லோடுன்னு வந்துடும். இப்போ மொத்தமாக இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 91 MB. இப்போ டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரௌசருடைய நான் சொன்ன மாதிரி 125 வெர்ஷன் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். நான் அடியெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே எக்ஸ்டென்ஷன்லாம் போட்டு பார்த்துட்டு தான் நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து விண்டோஸ் 10 தான். விண்டோஸ் 11, விண்டோஸ் 10 ரெண்டில் தான் சப்போர்ட் ஆகும். விண்டோஸ் 7ல் ஒர்க் ஆகாது. விண்டோஸ் 7 வச்சுருக்கவங்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நார்மல் க்ரோம் ப்ரௌசரை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க ஜியோஸ்பேர் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்டோஸ்க்காகவே வந்து இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஜியோஸ்பேர்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் ப்ரோ
உங்களுக்கு வந்து ஜியோஸ்பேரோடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி வரும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து செட்டப் கேட்கும். செட்டப்பில் வந்து டிவைஸ் தீமா இல்லை டார்க் தீமா லைட் தீமான்னு கேட்கும். நீங்கள் எந்த தீமான செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டார்க் தீம் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அடுத்து வந்து வேறு ப்ரௌசர்லேருந்து நமக்கு வந்து டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணுமான்னு கேட்குது. புக் மார்க்கு, அப்புறம் பாஸ்வேர்ட்ஸு, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ இதெல்லாம் வந்து வேண்டான்னு நினச்சிங்கன்னா டூ இட் லெட்டர் கொடுங்க. இல்லை அப்படின்னா எந்த ப்ரௌசர்லேருந்து உங்களுக்கு வேணுமோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் டூ இட் லெட்டர் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பிளாக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம வந்து வேணுங்கிறப்போ நம்ம ஆட் பிளாக்கர் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இந்த ப்ரௌசர் வந்து நம்ம டிஃபால்ட் ப்ரௌசராக வந்து வச்சுக்கணும்னு நினச்சாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து டூ இட் லெட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து டூ இட் லெட்டர் கொடுத்துறேன். அவ்வளோதான் ப்ரோ. இதுதான் இப்போ வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரைட் சைடில் போயிட்டு செட்டிங்ஸ் போகிறேன். இல்லை எபோட் ஜியோஸ்பேர் போனோம் அப்படின்னா இந்த ப்ரௌசருடைய குரோமியம் வெர்ஷன் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்கள், வெர்ஷன் வந்து 125 சொன்ன மாதிரி 125 இருக்குங்களா. ஸோ இதுதான் இந்த வெர்ஷனில் தான் வந்து நமக்கு முதல்லலாம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதே வெர்ஷன் வந்து நமக்கு குரோமியம், இது வந்து குரோமியம் பேஸ்டு ப்ரௌசர் தான். இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், ஜியோஸ்பேர் இஸ் மேட் பாசிபிள் பை குரோமியம் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து குரோம் பேஸ்டு ப்ரௌசர் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்டெக் ஷூட் வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து நியூ டேப் போய்க்கோங்க. நியூ டேப் போயிட்டு எம்டெக் ஷூட் அப்படின்னே கொடுத்துட்றேன். இதில் எம்டெக் ஷூட் கொடுத்தோன்னா சர்ச்சிங் ஆகுது. சர்ச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எம்டெக் ஷூட் அப்படின்னு வந்துடுது. இங்கே வந்து 2வது லிங்க்கு, இதை கிளிக் பண்ணுறேன். இது வந்து புதுசும் யூஸ் பண்ணிக்கலாம், பழசும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஜியோஸ்பேருங்கிறது எனேபிள் ஆகும், பட்டன் வந்து வரும். லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ லோடாகி முடிஞ்சது. இப்போ லோடாகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் டு ஜியோஸ்பேர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிக்கும். நீங்கள் இதுக்காக தனியாக எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், லேட்டஸ்ட் க்ரோம் ப்ரௌசரில் வந்து ஃபஸ்ட்டு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து டெவலப்பர் மோடில் போய் அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அப்படி கிடையாது. இப்போ லோடாகி முடிச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஆட் டு ஸ்பேர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டு ஆட் எக்ஸ்டென்ஷன். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். எக்ஸ்டென்ஷன் வந்து முதல்ல க்ரோம் ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகிட்டு இருந்ததோ அதே எக்ஸ்டென்ஷனை இப்போவும் யூஸ் பண்ணலாம். கேட்டிங்கன்னா சேஃப் தான். ஏன்னா வந்து அப்டேட் வெர்ஷன் தான், யூனிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்டேட் தேவைப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஆனால் வந்து இன்ஸ்டால் ஓகே இன்ஸ்டால் ஆகிடுச்சு பாருங்கள். எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு நமக்கு நார்மலாக வந்து முதல்ல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை எனேபிள் பண்ணுறோன்னா பின் பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்துடும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபைண்டரு, கேட்சரு, ட்ராக்கரு என்னென்னலாம் முதல்ல பார்த்துட்டு இருந்தோமோ அதே சேம் ஆப்ஷன் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ப்ரௌசரை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், எப்படி எட்ஜ் ப்ரௌசரில் வந்து நம்ம இதே மாதிரி ப்ராக்ஸி எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரௌசர் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நானும் இப்போ உங்களுக்கு வந்து லைவாகவே காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.